போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழிசை வானதி 2 பேரும் கீரியும் பாம்பும், எதிர் துருவங்கள். 2 பேரும் பயங்கரமான எதிரிகள். 2 பேருமே அண்ணாமலையை காலி பண்ணணுங்கிறதுக்காக ஒன்று சேர்ந்த கூட்டணி இது. இந்த அம்மாவை பற்றி சொல்லணும்ல, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். 2014 இவங்க மாநில தலைவராக வந்தாங்கல்ல, அந்த தேர்தலில் 2014 பாராளுமன்ற தேர்தலில் மோடி தமிழ்நாட்டில் ஹீரோ. அது தெரியுமா? இந்தியா முழுக்க ஹீரோ தான் அவர். தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஊரில் விசாரிக்க சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் கூட வந்து மோடிக்காக ஓட்டு போட்டாங்க, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க, கொண்டாடுனாங்க அந்த மனுஷனை. அவரை வில்லனா கட்டமைச்சது யார்? திமுக, திக, இந்த கும்பல், கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்து கட்டமைச்சாங்க 2014க்கு பிறகு. அப்போ மாநில தலைவராக பாஜகவில் இருந்தது யார்? இந்த அம்மா தானே இருந்துச்சு. அதுக்கு என்ன எதிர்வினை ஆட்டினாங்க? அண்ணன் ஸ்டாலின். இதை தவிர என்ன சொன்னாங்க? சேர்ந்து ஊதிட்டு நடந்துச்சு. கோபேக் மோடி, கருப்பு பலூன், இதெல்லாம் எந்த காலத்தில் விட்டாங்க? அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தான் விட்டாங்க. அடிச்சு நொறுக்கல, நீ கருப்பு பலூன் விட்டுரு பாரு அப்படின்னாரு. திமுக கூட்டணி, திமுக ஆட்சியில் இருந்தாங்க. கேட்டாரே இல்லையா? ஆண்மை உள்ளவன் அண்ணாமலை. இந்த அம்மாவுக்கு திமுக அதிமுக இந்த 2 கட்சி தான் இருக்கணும். எவன்டா கையில் காலில் விழுந்து ஒரு 2 சீட்டு வாங்கணும், அதில் நம்ம போய் நின்றுணும். எப்படியும் ராதாபுரம் தொகுதியில் முன்னால் நின்னாங்கல்ல, அப்போவும் என்ன ஜெயிச்சாங்களா? அன்றைக்கி டெபாசிட் வாங்கினாங்களா? இது திராவிட பாஜக, திமுக. இது திமுக பாஜக தலைவியாக இருந்து திமுகவுக்கு வேலை பார்த்துச்சு. காஞ்சிபுரத்தில் பச்சை பாசன்னு ஒரு சில்க்கு கடை இருக்குது, துணி கடை, பட்டு கடை. ஆகவே 5 லட்சம் ரூபாய்க்கு துணி எடுத்துக்கிட்டு அந்த துணிக்கு காசு கொடுக்குது. 2 மாநில கவர்னராக இருந்தபோது நடந்த சம்பவம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுக்கல. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அது சம்மந்தப்பட்டவர் பேசும்போது காசு இன்னமும் கொடுக்கல. இந்த கல்யாணராமன் ஒருத்தர் திட்டிட்டு நடக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அண்ணாமலைக்கு நான் வந்து ஜட்டி நான் தான் வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். அவருக்கு வந்து டவுசர் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், கோட்டு நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். ஏன் அப்படியே கேட்டி ராகவனுக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? அண்ணாமலைக்கு மேல வன்மத்தை காக்கணும், விஷத்தை காக்கணும். அதுதான் ரங்கராஜ் பாண்டேயோட நோக்கம், அதான் கோலாகலா சீனிவாசனுடைய நோக்கம், அதான் ஜேபிசி ஸ்ரீராமுடைய நோக்கம், அதுதான் வந்து ஸ்ரீராம் சேஷாத்திரியுடைய நோக்கம். ரங்கராஜ் பாண்டே என்ன பண்ணாரு? அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம். ஏன் தமிழிசை நிற்க முடியாதோ? 2 மாநில கவர்னர் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்க முடியாதோ? அதாவது இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அண்ணாமலையே டேமேஜ் பண்ணிட்டாரு. சப்ஸ்கிரிப்ஷனும் இறங்கி போச்சு, அவருடைய வியூஸும் குறைஞ்சி போச்சு, நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் போன உடனே இவங்களுக்கு என்ன இதுன்னா, என்னமோ அண்ணாமலைக்கு ஆதரவு மாதிரி உருட்டணும். தென்னை மரத்தில் ஒரு குத்தியாச்சு, ஏணி சின்னத்துக்கும் ஒரு குத்தியாச்சு, என்னமோ மாமரத்துலையும் ஒரு குத்திட்டோம்னா சரியாயிரும். அதனால வானதியை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ இன்னும் சீக்கிரம் பாருங்க. என்னமோ டாக்டர் எல் முருகன்ட்டே ஒரு பேட்டி எடுத்து போடுவார். இவங்க பேச அண்ணாமலைக்கு தாக்க கௌரவம் கூடிட்டே போயிட்டு இருக்கு. தமிழிசை, வானதி, இந்த கோஷ்டிகள் இருக்காங்கல்ல, எல் முருகன், இவங்க எல்லாம் நீங்கள் எடுத்துடுங்க. இவங்க எல்லாம் 2000 இவங்களுக்கெல்லாம் என்ன சொத்து ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு ஒரு சின்ன இது மட்டும் எடுக்கலாம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேரம் நம்மோடு பேசுறது தேசியவாதி முரளிராம் மற்றும் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்ததால பாஜக வளர்ச்சி அடையல, அது வந்து ஒரு பொய் புரட்டு, இப்படிலாம் வந்து நீங்க வந்து இப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க, மொத்தத்துல தப்புங்க, என் மொத்த ஆரம்பத்தை நான் இன்னைக்கு கொட்டுறேங்க அப்படிங்கிற மாதிரி அம்மையார் தமிழிசை அவர்கள் வந்து ஒரு காணொலியில பேட்டி கொடுத்தாங்க. அது அதான் எதை வச்சு சொல்றாங்க? அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி நல்லா பெருசா இருந்துன்னு எதை வச்சு சொல்றாங்க? 2014 பொன்னார் அவர்கள் தலைமையில நாங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதே 18 தாங்க அண்ணாமலை வந்தாரு. அப்ப என்ன அந்த ஓட்டு எங்களுக்கு அது பாஜக ஓட்டுங்க, அதுதாங்க அப்படியே கன்வெர்ட் ஆயிருக்கு. இவர் வந்ததுனால எங்க வளர்ந்துச்சு அப்படி சொல்றாங்க. சரி, ரைட். இப்போ நான் ஒரு சில தகவல்களை நான் சொல்லணும். இதில் பல பேர் சொல்கிறாங்க 2014 பிஜேபிக்கு வந்து 18% ஓட்டு இருந்து கூட்டணிக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. பிஜேபிக்குன்னு அன்றைக்கி எத்தனை இடத்துல அவங்க போட்டிட்டாங்கன்னா 9 சீட்டு கொடுத்தாங்க பிஜேபிக்கு. பொன்னார் தலைமையில் ஒரு அணி அமைச்சாங்க, அதிமுக திமுக இல்லாத அணி. அதில் வந்து இப்போ இது மதிமுக இருந்துச்சு, பாமக இருந்துச்சு. பாமகலாம் ரொம்ப அன்னைக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் வலுவாக தான் இருந்தாங்க. மதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நேரம். இதை விட தேமுதிக வந்து சட்டசபை எதிர்கட்சி,
29 எம்எல்ஏ கையில் வச்சுருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அந்த கூட்டணியை திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சாங்க. அந்த கூட்டணியை உருவாக்குனாங்க. பாஜக தலைமையில் அந்த கூட்டணி அல்ல. அதில் வந்து தேசியம் இவங்கெல்லாம் சேர்ந்து இருந்தாங்களே ஒழிய இந்த கட்சி தலைமையில் தான் அப்படிலாம் கிடையாது. இப்போ அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி இந்த 2026 தேர்தலில் சந்திச்சு, 2019 அப்படி தான், 21 அப்படி தான். ஆனால் 2014 அப்படி சந்திச்சு மொத்தம் 9 தொகுதியில் பிஜேபி போட்டியிடுறதா முடிவு பண்ணி பண்ணாங்க. நீலகிரி வேட்புமனு கூட ஒழுங்காக தாக்கல் பண்ண முடியாமல் ஆகி அது வந்து போச்சுது. பாக்கி 8 தொகுதி தான். 8 தொகுதி, ஒரு சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி. அப்போ வந்து 48 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விட்டதாக கணக்கு வச்சுடுங்க. பிஜேபி வாங்கினது 5.5% ஓட்டு பிஜேபி தனியாக வாங்கியிருந்து. கூட்டணி வந்து 18% ஓட்டு வாங்கியிருந்தது. இப்போ அப்படியே 2014 எலெக்ஷனுக்கு பிறகு பொன்னார் வந்து மத்திய அமைச்சராகி போயிட்டார். நீங்கள் சொன்ன இதே இந்த அம்மணி தான் வந்து அதுக்கு பிறகு வந்து மாநில தலைவரானாங்க. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். 2016 188 தொகுதியில் பிஜேபி போட்டிட்டது சட்டமன்ற தேர்தல். திமுக கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி கிடையாது. அது இல்லாத ஒரு கூட்டணியை இந்த அம்மா தலைமையில் உருவாக்கி போட்டிட்டாங்க. 188 இடத்துல பிஜேபி போட்டிட்டது. வாங்கின ஓட்டு எவ்வளவு? 2.6% ஓட்டு. அதை பேசணும் வந்தாம்மா. அதை தீங்க சொல்லணும். அது ஏன் 5.5 அண்ணாச்சி 5.5 கொண்டு விட்டார்ல, நீங்கள் அதை ஏன் 2.25 2.6%, 8% ஏன் கொண்டு விட்டீங்கன்னு இதை சொல்லணும்ல. இது தெரியாதுல்ல, இந்த புள்ளி வரதும் சொல்லணும்ல. ஜேவிசி ஸ்ரீராமனி ஒரு சபாலஜிஸ்ட் இருக்காரு. இந்த விளக்கண்ண என்ன சொல்லிட்டு இது 2014 வந்து இப்படி இருந்துச்சு, 2024 இப்படி இருந்து, இதை தானே சொல்லிட்டு அலையிறாங்க. இப்போ நான் கேட்குறேன் சார், 2016 இவங்க தானே தலைவராகவே இவங்க இந்த அம்மா தானே தலைமை தாங்கினாங்க. இவங்க தலைமையில் தானே கூட்டணி அமைச்சாங்க. 188 இடத்துல போட்டிட்டீங்களா, அதுக்கே ஆள் கிடைக்கல. மிச்சம் இதில் ஆள் கிடைக்காம மற்ற கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தள்ளி விட்டீங்க. அந்த லட்சணத்தில் தானே பிஜேபி வச்சுருந்தீங்க. பிஜேபி நான் கேட்குறேன், அந்த அண்ணாச்சி வந்து 5.5% ஓட்டு வச்சுருந்தார்ல, அதை ஏன் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அவருடைய சட்டமன்ற கணக்கில் வச்சிங்கன்னா 48 தொகுதியில் போட்டிட்டதா கணக்கு வருது. நீங்கள் 188 தொகுதியில் போட்டிட்டீங்கல்ல, அப்போ எவ்வளோ சதவீதம் கூட வரணும்? ஏன் வரல? ஏன் ஓட்டு போடல? யோசிக்கணும்ல. அதே அதிமுக திமுக இல்லாத கூட்டணி தானே. அப்படியே வாங்க 2019 வாங்க. இன்றைக்கி அதிமுக தலைமையில் தானே கூட்டணி அமைஞ்சுது. எத்தனை ஓட்டு வாங்கினீங்க? 2.8% ஓட்டு. 2021 வாங்க, அதிமுக தலைமையில் தானே கூட்டணி. எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கினீங்க? 3% கூட தேரலை. 2024 மனுஷன் ஊராக தெருவாக போய் மக்களை போய் சந்தித்து பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அண்ணாமலை கட்சின்னு சொன்னாங்க தெரியுமா? கிராமத்தில் பாஜகவுக்கு பேர் அண்ணாமலை கட்சி. இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்லிடுறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த அம்மாவை பற்றி சொல்லணும்ல, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த சாதனைகள் இதெல்லாம் 2014 இவங்க மாநில தலைவராக வந்தாங்கல்ல, அந்த தேர்தலில் 2014 பாராளுமன்ற தேர்தலில் மோடி தமிழ்நாட்டில் ஹீரோ. அது தெரியுமா? இந்தியா முழுக்க ஹீரோ தான் அவர் வந்து ஒரு வளர்ச்சியின் நாயகனாக அறியப்பட்டவர். தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஊரில் விசாரிக்க சொல்லுவாங்க. முஸ்லீம்களெல்லாம் கூட வந்து மோடிக்காக ஓட்டு போட்டாங்க, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க, கொண்டாடுனாங்க அந்த மனுஷனை. அவரை வில்லனா கட்டமைச்சது யார்? திமுக, இந்த கும்பல் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்து கட்டமைச்சாங்க 2014 பிறகு. அப்போ மாநில தலைவராக பாஜகவில் இருந்தது யார்? இந்த அம்மா தானே இருந்துச்சு. அதுக்கு என்ன எதிர்வினை ஆட்டினாங்க? அண்ணன் ஸ்டாலின். இதை தவிர என்ன சொன்னாங்க? சேர்ந்து ஊதிட்டு நடந்துச்சு. கோபேக் மோடி, கருப்பு பலூன், இதெல்லாம் எந்த காலத்தில் விட்டாங்க? அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தான் விட்டாங்க. அடிச்சு நொறுக்கல, நீ கருப்பு பலூன் விட்டுரு பாரு அப்படின்னாரு. திமுக கூட்டணி திமுக ஆட்சியில் இருந்தாங்க. கேட்டாரே இல்லையா? ஆண்மை உள்ளவன் அண்ணாமலை. நீங்க அங்க இருந்து நல்ல ராவி திரிஞ்சுக்கிட்டு பாருங்க, அப்பனுக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊத்தாத பொம்பளை. இதெல்லாம் பேசலாமா அண்ணாமலை பத்தி? அண்ணாமலை அவங்க அப்பாவுக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் அடுத்த கட்ட சிகிச்சைக்கும் அவர் போயிட்டு இருக்காரு. அப்பாவை காப்பாத்து கூடவே டெய்லி பார்க்குற அளவில் இருக்காரு. எங்க வச்சு பார்த்தாங்க? வீட்டில் ஒரு 10க்கு 10 ரூம் கொடுக்க துப்பு இல்லை. பாலிடெக்னிக்கில் ஹாஸ்டலில் இருந்தார் அவர். அனாதையா கொண்டு வச்சு விட்டாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு பாலிடெக்னிக்கில் அவர் ஹாஸ்டலில் இருந்து ஒரு நர்ஸை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த அம்மா. ஏங்க இந்த அம்மாவும் டாக்டரு, அவர் பொண்ணு கூட டாக்டர் தான் படிச்சிருக்குது. வீட்டில் வச்சு தாத்தாவை பார்க்க விட்டுட்டு எதுக்கு வெளியே விட்டு வைக்கணும்? ஏன் ஒருத்தருக்கு தாத்தா குமரேனந்தனுக்கு அவருக்கு பேர பிள்ளைகள் கூட கொஞ்சம் விளையாடணும், அவங்கள பார்க்கணும், அவங்க மூஞ்சியை பார்க்கணும்னு தோணாதா? இந்த அம்மா வீட்டில் ஒரு 10க்கு 10 ரூம் கொடுத்தா என்ன? இந்த அம்மாவுக்கு திமுக அதிமுக இந்த 2 கட்சி தான் இருக்கணும். எவன்டா கையில் காலில் விழுந்து ஒரு 2 சீட்டு வாங்கணும், அதில் நம்ம போய் நின்றுணும். எப்படியும் ராதாபுரம் தொகுதியில் முன்னால் நின்னாங்கல்ல, அப்போவும் என்ன ஜெயிச்சாங்களா? அன்னைக்கு டெபாசிட் வாங்கினாங்களா? இது வந்து திராவிடியா பாஜக. இது திராவிடியா பாஜக. திமுக பாஜக தலைவியாக இருந்து திமுகவுக்கு வேலை பார்த்துச்சு. இது 2 மாநில கவர்னர் தானே. மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றார்.
முதலமைச்சர் ஓடிச்சேன். எதுக்கு வீட்டுக்கு போச்சு? போன ஒரு பொக்கையை தூக்கிட்டு 2 மாநில கவர்னர், அவர் என்ன முதலமைச்சரை பதவியே இருக்கல, வெற்றி பெற்றிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கடையில் அவருக்கு வீட்டில் போய் அண்ணன் நொண்ணன் ஸ்டாலினுக்கு வாழ்த்தலாம் சொல்லிட்டு வரல. இது எந்த புரோட்டோகால் சொல்லுங்க? இங்க இருந்து நேர போய், அதாவது இன்னொரு தகவலும் சொல்றேன், தமிழிசை வானதி 2 பேரும் கீரியும் பாம்பும், எதிர் துருவங்கள், 2 பேரும் பயங்கரமான எதிரிகள் 2 பேருமே. அண்ணாமலையை காலி பண்ணணுங்கிறதுக்காக ஒன்று சேர்ந்த கூட்டணி இது. கேளுங்க, விசாரிங்க நீங்க. 2000 அந்த அம்மா மாநிலத்தை கவர்னராக இருக்கிறது வரைக்கும் இவங்க இப்போ எந்த இதுலையும் கலந்துக்க மாட்டாங்க, ஒரே நிகழ்ச்சியில் கூட கலந்துக்க மாட்டாங்க, தவிர்ப்பாங்க, பேசவே மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா தான் என்ன சொல்றது, நீங்க இப்படி சொல்லி அந்த அம்மா சொல்லுங்க, நாங்க எல்லாருக்கும் கொடுக்காத மரியாதையை திரு அண்ணாமலை தம்பி அவர்களுக்கு கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்து நான் கூட இல்லைங்க. நான் ஒன்று சொல்றேன், இன்னும் ஒரு தகவல்கள்லாம் சொல்லணும் உங்களுக்கு. 2018 நினைக்கும் வருஷம் எல்லா மாநில பாஜகவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அலுவலகத்தை திறக்கணும்னு சொல்லி அமித்ஷா சொல்லி எல்லாத்தையும் திறங்கன்னு சொல்லிட்டார். இது எத்தனை அலுவலகத்தை திறங்குது சொல்லுங்கள்? பாஜக மாநிலத்தை எல்லா மாவட்டம் தோறும் ஒரு அலுவலகத்தை திறக்கணும், ஒரு கட்டடத்தை நம்ம சொந்தமாக ஒரு இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு இது கூட செய்யலை. ஒவ்வொரு அது போக ஒவ்வொரு மாநில மாவட்ட அலுவலகத்திலையும் வந்து ஒரு லைப்ரரி வைக்கணும்னு சொன்னார் அமித்ஷா சொன்னார். இது என்ன வேலை பார்த்துச்சு தெரியுமா? அதாவது வந்து அவர் வரும்போது நம்ம ஒரு ரூமில் கொஞ்சம் புக்கெல்லாம் வச்சுருவோம், அவர் வந்துட்டு போன பிறகு நம்ம அது பிறகு எடுத்து எங்கே இருந்தோ புக்கு அங்கே கொடுத்துருவோம் சொன்ன கோஷ்டி இது. இப்படி இந்த அளவுக்கு பட்டார். காஞ்சிபுரத்தில் பச்சை பாசன்னு ஒரு சில்க்கு கடை இருக்குது, துணி கடை, பட்டு கடை. அங்கே போய் 5 லட்சம் ரூபாய்க்கு துணி எடுத்துக்கிட்டு அந்த துணிக்கு காசு கொடுக்கல. 2 மாநில கவர்னர், 2 மாநில கவர்னராக இருந்தபோது நடந்த சம்பவம். அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையாகி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுக்கல. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அது சம்மந்தப்பட்டவர் பேசும்போது காசு இன்னமும் கொடுக்கல. இது மாவட்ட தலைவர் தருவார். மாவட்ட தலைவர் நீங்கள் என்னவா இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு துணி எடுத்தீங்க? 2 மாநில கவர்னர் வந்து அங்கே எங்கே போனாலும் ஓசியில் தான் வண்டியை ஓட்டிட்டு தெரியுறீங்க. இவருக்கு இவங்களுக்கு சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சா? அது கேளுங்க நீங்கள். அதைத்தானே கேளுங்க. டாக்டர் ஆனதே படித்து வரல, மெரிட்டில் வந்துருந்த அன்னைக்கு நீட் இருந்ததுன்னா இந்த மாதிரி டாக்டரே ஆயிருக்காது. எம்ஜிஆருக்கு புண்ணியத்தில் இந்த பின்வாசல் வழியாக போன கோஷ்டி. நான் அமெரிக்காவில் போய் படித்தேன். அப்துல் கலாம் அமெரிக்காவில் படித்தார், இவங்க அமெரிக்காவில் படித்தாங்களா, அதனால அறிவாளியா? அப்துல் கலாம் இந்தியாவில் தான் படித்தார், அவர் அறிவாளி இல்லையோ? அப்துல் கலாமை விட பெரிய அதிசிறந்த அறிவாளியோ? வாய் இருக்குன்ட்டு எல்லாம் பேசப்படாது. இல்லை, இந்த அம்மாவுக்கு கேண்டிடேட்டாக நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு 10 கோடி ரூபா அந்த தொகுதிக்கு செலவழிக்கணும்னு வாங்குறது, 4 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டியது, மீதி 6 கோடியாக அமைக்க வேண்டியது. ஆதாயமே இந்த அம்மா பேரில் இருக்குது நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. உட்காந்துருந்து அது இப்போ பதவிக்கு மோகம். எப்படியா சண்டை கண்டே இழுத்தோம்னா உடனே அமித்ஷா கூப்பிட்டு எதாவது உள்ள கவர்னராக போட்டு விட்டுருவாங்க. ஐநார் நாகேந்திரனுக்கு கேரளாவில் இப்போ ஆளுநர் பதவின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அடுத்து எந்த தலைவர் வந்தாலும் தான் கட்சி துவக்கணும் தான் நினச்சி ஒர்க் பண்ணுவான். ஏன்னா எந்த கட்சி தலைவராக இப்போ எல்முருகன் தோத்தாரு, மினிஸ்டராக போயிட்டார். இந்த அம்மா தோத்துது, கவர்னராக போட்டாங்க. அடுத்து நயினார் நாகேந்திரனும் தோத்து அவரும் கவர்னராக போயிட்டாருன்னா நம்ம கட்சியை வளர்க்கப்படாரா? தோத்துட்டோம்னா நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல பதவி கொடுத்துருவாங்க. ஒரு விஷயத்தை சின்னதாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் சமீபத்தில் இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ளால நீங்கள் அப்படி எடுங்களேன். அண்ணாமலை அந்த இயக்கம் ஆரம்பித்த பிறகு ஒரு 4ஆம் தேதி ஆரம்பித்தாரா, அதுலேருந்து நீங்கள் எடுத்துடுங்க, ஒரு 10-15 நாள் எடுத்துடுங்க. இந்த இதுக்கு உள்ளால அண்ணாமலையை பற்றி பேசுகிறேன் நான், நம்ம சேனலில் பேசுகிறேன், அந்த இன்டர்வியூலாம் எடுத்து பாருங்கள். அண்ணாமலைக்கு ஆதரவாக நம்ம இதெல்லாம் நான் பேசியிருப்போம்ல, நானும் ஐயாவோ பேசியிருப்பார்ல, அதெல்லாம் எடுத்து பாருங்கள். எல்லாமே 50,000, 80,000, 1 லட்சம், 2 லட்சம்லாம் ஓடி இருக்குது. இதெல்லாம் ஓடுது. ஆனால் அவரை திட்டிகிட்டு கிடக்கல. இந்த கல்யாணராமன் ஒருத்தர் திட்டிகிட்டு கிடக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து அண்ணாமலைக்கு நான் வந்து ஜட்டி நான் தான் வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், அவருக்கு வந்து டவுசர் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், கோட்டு நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். அப்படியே கேட்டி ராகவனுக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்லை, முதல்ல இதை ஆரம்பித்து வச்சவர் நயினார் நாகேந்திரன் தான். யாரும் அமித்ஷா மோடி ஆசீர்வாதத்தோடலாம் இதுக்கு போகலை அப்படின்னு. இவர் வெளியே போனதில் இவங்களுக்குலாம் சந்தோஷம்தான். ஆனால் இப்படி ஒரு இயக்கம் ஆரம்பித்து அது ஏதோ தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லோரும் பப்ளிக் முன்னாலாம் தெரியுது. 18 லட்சம் பேர் உள்ள பேருக்கான்னுட்டு இவங்களுக்கு நெஞ்சு வெடிச்சு போச்சு. அவ்வளோதான். எப்பாடி இவ்வளோ பேர் போயிட்டான்னா இது என்னது? இன்னும் தேசியவாதிகள்னால் என்ன பிஜேபியில் தான் இருக்கணும்னுட்டு எதுவும் கணக்கு இருக்கா? ஏன் அதிமுகவில் தான் இருந்தாங்க. பாரத் மாதாக்கு ஜெயங்க தான் இவனுக்கு தான் கண்டுபிடிச்சானுங்களா? அஸ்வத்தாமா உட்காந்துருந்து பாரத் மாதாக்கு ஜெய் சொன்னவன் பிஜேபி வெளியே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் மேலே பயங்கர மரியாதை நமக்கு இருக்குது. ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து பாரத் மாதாக்கு ஜெய் வந்து இவர் தான் போய் சொல்லிக் கொடுத்தாரா? ஆர்எஸ்எஸில் இவர் தான் சேர்த்து விட்டார். அவர் முன்னாலே ஆர்எஸ்எஸ் தான் எல்லா விஷயத்துக்கும். அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்து இது வந்து இந்த இனி நம்ம ஆட்சிக்கு வந்தால் தான் அந்த அரசியலமைப்பில் வந்து உள்ள கரெக்ட் பண்ணால் தான் இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணணும்னு வந்தவர். மிச்சப்படி இவங்களுக்கு இஷ்டத்துக்கு இந்த குப்பக்கார பசங்களெல்லாம் முதல்ல தூரம் அனுப்பினா தாங்க உருப்படும். நான் ஒரு பாயிண்ட் இதில் என்ன சொல்கிறேன், நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா,
அண்ணாமலையை பற்றி நாங்கள் பேசணும்ல, இது இவ்வளோ ஓடுதுல்ல, அண்ணாமலையை திட்டுறாங்கல்ல, 10,000 2,000 3,000 போய் நிற்கிது. பெரும்பாலான சேனலும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ இன்னும் அவருடைய நிலைப்பாடை வந்து நாங்கள் ஆதரிச்சியோ இல்லைன்னா அவருக்கு மேலே உள்ள நியாயமான விஷயங்களை எடுத்து சொல்லியோ நாங்கள் பேசுகிறோம்ல, இதே மனநிலையில் மக்கள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? அதனால தானே பார்க்குறாங்க, இல்லைன்னா எங்களை கண்டுக்க மாட்டாங்கல்ல. அப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து அண்ணாமலை எடுத்த முடிவு சரி, அண்ணாமலை பக்கம் நியாயம் இருக்குது, நீதி இருக்குது, அவர் அதனால அதை பற்றி பேசும்போது, அதுக்கு ஆதரவாக பேசும்போது அது அதிகமான பேர் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க மனநிலையை நாங்கள் பிரதிபலிக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அதனால அதை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து பாருங்கள், கல்யாணராமன் இனிமேல் எங்கே போய் பார்த்தாலும் 2,000 3,000 மேலே பார்க்க நாதி இருக்காது, பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதை பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு குப்பை, குறைஞ்சு போச்சு, சாணகிய சேனல் டவுன் ஆகி போச்சு. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த ஆள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர், மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர், திறமையான ஒரு மனிதர். இல்லையா அது பின்னாடி முதலாவது வந்து இந்த வீரமணியை போட்டு மிதிச்சதெல்லாம் இந்த ஆளு தான் மிதிச்சார். தேசியவாதிகள் மட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஆதரவு இவருக்கு அதன் மூலமாக தான் கிடைச்சது. அது மாதிரியான சில இன்டர்வியூவில் கேட்ட கேள்விகள் இதெல்லாம் உயர்வாக கொண்டு வந்து தேசியவாதிகள் மட்டத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இவருக்கு கிடைச்சது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக மேடையில் போய் நின்று பேசினார். தென்னை மரத்தில் ஒரு குத்து குத்தியாச்சா. அப்புறம் வந்து கேளுங்க திமுக மேடையிலையும் பேசிக்கிட்டு பாஜகவில் பேச்சாளர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தினாங்க. அதில் இந்த புண்ணாக்கு தான் வந்து பயிற்சி கொடுத்துச்சு. அண்ணாமலைக்கு மேலே வன்மத்தை காக்கணும், விஷத்தை காக்கணும், அதுதான் ரங்கராஜ் பாண்டேயோட நோக்கம், அதுதான் கோலாகலா சீனிவாசனுடைய நோக்கம், அதுதான் JVC ஸ்ரீராமுடைய நோக்கம், அதுதான் வந்து ஸ்ரீராம் சேஷாத்திரியுடைய நோக்கம். அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரங்கராஜ் பாண்டே என்ன ஒரு வார்த்தை சொன்னார், அந்த கூட்டணியெல்லாம் வச்சு 2026 தேர்தலுக்கு வாங்க, தேர்தலில் வந்து சீட்டெல்லாம் கொடுத்தாச்சு 27. JVC ஸ்ரீராம் என்ன சொன்னார், 15 சீட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னார் பிஜேபியில். இதை விட பிஜேபி எப்படி இழிவுபடுத்துவீங்க? இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது இந்த ஐவரணியில் யாராவது ஒருத்தங்க அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் இப்படி இல்லைன்னு யாராவது கேட்டாங்களா அந்த ஆள்கிட்ட? அப்போ ஆளே இல்லையாங்க, அப்படி பேசினார். பேசிட்டு அடுத்து என்ன பண்ணார், ரங்கராஜ் பாண்டே என்ன பண்ணார், அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம், ஏன் தமிழிசை நிற்க முடியாதோ, 2 மாநில கவர்னர் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்க முடியாதோ, நிற்கக்கூடாதா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடியை விட்டு நகர மாட்டாரோ, அங்கேயே தான் நிற்பாரோ, கன்னியாகுமரியிலாம் நின்று போட்டியிட மாட்டாரோ, முதலமைச்சர் வேட்பாளர் தானே, எங்கே வேணாலும் நிற்க வேண்டியது தானே. MK ஸ்டாலின் குளத்தூரை தவிர எங்கேயும் போக மாட்டாரோ, அங்கேயும் நின்று தோற்று போயிட்டார், அது வேற கதை இல்லை, போக மாட்டாரோ. அதாவது இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அண்ணாமலையே டேமேஜ் பண்ணிட்டார். சப்ஸ்கிரிப்ஷனும் இறங்கி போச்சு, அவருடைய வியூஸும் குறைஞ்சி போச்சு, நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மூஞ்சியை பார்க்க இது டெல்லி ராஜகோபாலும் இதில் லிஸ்ட்டில் வந்துட்டார். ஆமாம் வந்துட்டார். இப்போ இதெல்லாம் போன உடனே இவங்களுக்கு என்ன இதுன்னா, என்னமோ அண்ணாமலைக்கு ஆதரவு மாதிரி உருட்டணும். தென்னை மரத்தில் ஒரு குத்து குத்தியாச்சு, ஏணி சின்னத்துக்கும் ஒரு குத்து குத்தியாச்சு, என்னமோ மாமரத்துலையும் ஒரு குத்து குத்திட்டோம்னா சரியாயிரும். அதனால வானதியை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ இன்னும் சீக்கிரம் பாருங்கள், என்னமோ டாக்டர் எல் முருகன்ட்டே ஒரு பேட்டி எடுத்து போடுவார். இல்லை இவங்க பேச பேச அண்ணாமலைக்கு தாக்க கௌரவம் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் வந்து இவ்வளோ சூழ்ச்சிக்காரங்களுக்கு இடையிலேயா நீ இருந்த அப்படின்னு சொல்றாரு. ஆதாரம் இருக்கு, நான் காட்டவா காட்டவா காட்ட வேண்டியதானே. ஆமா 2014 உள்ள புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன் சொன்னார்ல. கட்சியே கிடையாது சார், பிஜேபிங்கிற கட்சியே தமிழகம் முழுக்க இல்லை 2014 தேர்தலில். அதாவது பாமக உதவினாலையும் மதிமுக உதவினாலையும் அப்புறம் வந்து தேமுதிக உதவினாலும் தான் அந்த சீட்டு 2 இடத்துல வெற்றி பெற்றேன்னு. அப்படி தான் நீங்கள் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றாருன்னா என்ன, பாஜகவுடைய உதவியோட வெற்றி பெற்றாங்க. அவங்க துய செல்வாக்கில் வெற்றி பெற்றாங்க. கொஞ்சம் மதிமுக ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லுங்கள், நம்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதேமாதிரி கன்னியாகுமரியில் அவர் கன்னியாகுமரியில் பாஜகனுடைய பலம், அதனால பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். மோடிக்காக ஓட்டு போட்டாங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்களும் சேர்ந்தா ஓட்டு போட்டாங்க. மீனவ சமுதாயத்தில் 9300 ஓட்டு அந்த 2014 பிஜேபிக்கு விழுந்திருக்கு. முழுக்க கிறிஸ்தவங்க மீனவர்கள். அதுக்கு பிறகு அவங்கள நேரே வில்லனாக மாற்றினது இந்த திமுக கும்பல். அதை எது கண்டுக்காம விட்டது தமிழிசை சவுந்தரராஜன். அதுதானே உண்மை. எல்லாம் பதில் அண்ணாமலைக்கு பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு புரளி தான் வந்துச்சு. ஆனால் அமித்ஷா ஏற்கனவே ஒரு மேடையில் வச்சு தெலுங்கானாவில் வச்சு ஒரு கண்டிச்சார், இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொன்னார். எதுக்கு இவ்வளோ சொல்லியும் இப்பவும் மறுபடியும் பேசணும். இன்னும் போற பக்கல அண்ணாமலையை வெளியே அனுப்புற மாதிரி அமித்ஷா வெளியே அனுப்புறாம இருந்தா சரிதான் அளவுக்கு நமக்கு தோணுது. இன்னும் போட்டா அது முட்டா மோடி ஈடி எல்லாத்தையும் வெளியே அனுப்பணும். இந்த அம்மா ஒரு ஆள் தான் பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது இந்த அம்மா. இல்ல அதே அம்மா தான் என்ன சொல்லுதுன்னா, இனிமே பாருங்க இனிமே எப்படி வள போறது. அடேங்க அப்பா, ஆமா அதை நம்ம கோழியே பிஜேபி சுத்தமா புதைச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஏதோ கொஞ்சம் மிச்ச மீதி இருக்குல்ல, அதையும் கெடுத்து அண்ணாமலையை திட்ட
அண்ணாமலை ஜென்யூனாக அவர்கிட்ட கட்ட வேலையை ஆரம்பிச்சாச்சு சார். எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த ஆலோசனையில் தீவிரமான மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. அவர் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர் இறங்கி புகுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டார். அதாவது அண்ணாமலை எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர். இவர் சேரர், சோழர், இன்னும் ஒரு 5 சில்லற மன்னர்கள், அதாவது குறுநில மன்னர்கள் 7 பேர் எதிர்த்து சின்ன வயசில் வேற. இப்போ தமிழக அரசியலில் சின்ன வயசு யார்? அண்ணாமலை. திமுக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அதாவது சேர சோழர்கள் அப்படி எடுத்துடுங்க. அப்புறம் பாஜகவில் அல்ற சில்லறைகள், அல்ற சில்லறை தானே இப்போ, அப்படி தானே? நீங்க சொன்னா தெரியாது. இந்த 7 பேரை எதிர்த்து அண்ணாமலை இப்போ நின்று சாதிக்க போகிறார். ஆமாம். அதாவது தெலுங்கானா இருக்குது தெரியுமா, அதில் இப்போ இருக்கார்ல ரேவந்த் ரெட்டி, முதலமைச்சராக இருக்கார் பார்த்தீங்களா? அவர் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ல உள்ளவர். ஏபிவிபி தான் அவர் மாணவர் பருவத்தில் அவர் இருந்தது. ஏபிபியில் இருக்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ் ஆகாய் போகக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க. ஏபிபியில் இருக்கக்கூடிய எல்லாரும் பிஜேபி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவர் தனியாக நின்று கவுன்சிலரெல்லாம் ஆனார். பிஜேபி வளராத நேரத்தில் கூட அவர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாள். பிஜேபியில் சுயேட்சை நின்று அவர் சுயேட்சை நின்று கவுன்சிலர்லாம் ஆனவர். ஆனால் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார் காங்கிரஸில். பாஜகவில் இவருக்கு பின்னாடி சேர்ந்தவர் தான் நிர்மல்குமார். அவர் இப்போ தாவகாவில் ஆமாம் எத்தனை துறைக்கு தெரியலன்னா இதை வைக்கிறாங்க. பாஜகவில் இருந்து போனவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அழிஞ்சு போன நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எங்க அண்ணாமலை அழிஞ்சு போராட்டுங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் தானே? அடுத்த தலைவர், மாநில தலைவர் பதவி கிடைக்கும், இல்லைன்னா தேசிய தலைவர் கூட கிடைக்கும். வாங்கிட்டு போங்க, செய்யுங்க. புலம்பல்க இது அவ்வளோ அவனை புலம்பிட்டு தெரியுதானுங்க. நீங்கள் வேற அதில் ஏங்க 42 வயசில் உள்ள ஒரு இளைய தலைவருங்க. இதுக்கு முன்னால் இருந்த அரசியல்வாதி அவ்வளோ பேருமே ஒரு பிட் நோட்டீஸ் இல்லாமல் இன்னும் முதலமைச்சர் கூட முதற்கொண்டு தான் ஒரு பிட்டு பேப்பர் எவனா எழுதி கொடுக்கலன்னா பேச முடியாது. இவர் டேட்டா அப்படி அடிப்பேர் உட்காந்துருந்து இதை தான் இன்றைக்கி இளைஞர்கள் விருப்பப்படுறான். நம்ம முதலமைச்சராக இருக்கவர் மூளையோடு இருக்கணும், ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கணும், நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும்னு பார்க்காங்க. இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனே இருக்கக்கூடாது, உட்காந்துருந்து அவன் ஆட்டையை போட்டுட்டு இருக்கணும் ஒவ்வொரு எலெக்ஷனில் நின்று இந்த மாதிரி உள்ள கொள்கை உள்ள கோஷ்டி அது. இதை பிஸ்னஸாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அரசியலுங்கிறத. அவர் அரசியலுங்கிறது மக்களை எல்லாருக்கும் போய் எல்லா விஷயங்களும் போய் சேரணும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு நல்ல ஃபார்முலா உருவாக்குறாரு, அதைப்படி சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறாரு. இவங்களுக்கு இது சிஸ்டமாக இருந்தால் தான் இவன் கொள்ளையடிக்க முடியாத. அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை, இப்போ உள்ள அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையை அஸ்தமமாயிரம்னு சொல்லி தானே ஆல்டர் பதவியை விட்டுட்டு ஓடேந்துச்சு இந்த அம்மா. என்னடா அது அண்ணாமலை இப்படி வளர்த்து கொண்டு போயிட்டுருக்கான். இங்கே ஒரு கரப்டட் சிஸ்டம். இந்த கரப்டட் சிஸ்டம் உடஞ்சி வச்சுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நிறுத்த முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், தேர்தல் ஆணையம்னு ஒன்றுக்கு பவருங்கிறது எப்போ தெரிஞ்சுது? டிஎன் சேஷன் ஒருத்தர் தான் இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு நல்ல மூக்கணங்க ஏற்பட்டு இறுக்கி வச்சார். அதுக்கப்புறம் இன்றைக்கும் அரசியல்வாதி பயப்படுறது ஒன்லி அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு தான் பயப்படுவான். அவன் வேறு எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் பயப்பட மாட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான். அதே மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு உண்டாக்கிட்டாருன்னா அதுக்கடுத்து நமக்கு ஊழலே பண்ண முடியாது. அதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லணும். இதே மாதிரி தான் பாஜக தலைவருக்கு, மாநில தலைவருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்ங்கிறத அண்ணாமலை ப்ரூவ் பண்ணார். அவர் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டார். இந்த கும்பலை அதை வச்சு நம்ம நான் ஒன்று சொல்கிறேன், தமிழிசை, வானதி, இந்த கோஷ்டிகள் இருக்காங்கல்ல, எல்முருகன், இவங்க எல்லாம் நீங்கள் எடுத்துடுங்க. இவங்க எல்லாம் 2000 இவங்களுக்கெல்லாம் என்ன சொத்து ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு ஒரு சின்ன இது மட்டும் எடுக்கலாம், ஒரு புள்ளி உரம் மட்டும் சேகரிக்கலாம். இவங்க அவ்வளோத்தையும் எடுங்க சார். சார் இன்னொன்று, அண்ணாமலைக்கு மேலே புழுதி வாரி கொஞ்சம் பேர் வீசிட்டு இருக்காங்கல்ல, அவருக்கு மேலே அதில் ஊழல் பண்ணிட்டார். அவர் என்ன அமைச்சராக இருந்தாரா, எம்பியாக இருந்தாரா, எம்எல்ஏ இருந்தாரா, எப்படி இருந்து ஊழல் பண்ணார்? அவர் இப்போ வெளியே தானே கிடக்காரு. மத்திய அரசு பிஜேபி கையில் இருக்குது, மாநில அரசு விஜய் கையில் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் தாராளமாக விசாரணை நடத்தலாமே, அந்த குற்றங்கள்லாம் வெளியே கொண்டு வரலாமே. அதுதான் நான் கேட்குறேன். அவருக்கு மேலே அவர் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு சொல்லி அவர் அடுத்த கட்ட நாடு அநேகமாக சீக்கிரம் தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்வை அது இல்லை. அவர் தலைவராக இருக்கிறப்போ எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்னைக்கு இந்த லண்டனுக்கு படிக்க போனார் பார்த்தீங்களா, அப்போ 3 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உள்ளதில் தான் அவர் கோர்ஸ் படிக்க லண்டன் போய் 1 மாதமோ 40 நாளோ இருந்துட்டு வந்தார். அந்த சமயத்தில் தமிழிசை ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அந்த தலைவர் பதவி நமக்கு தந்திர மாட்டாங்களா, ஏதாவது பதவி தந்திர மாட்டாங்களா, அட்லீஸ்ட் ஒரு வாட்ச்மேன் வேலையாக கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதே தெரியுது. அதுக்கு ஒரு பதவி கொடுக்கூடாது உண்மையிலுக்கு. இப்போ சொல்ல போனால் கமலாலயத்தில் இருக்க வாட்ச்மேன் இருப்பார், அவரே இந்த உயிர் லீடர்ஸில் மெம்பராக இருந்தாலும் இருப்பார், சொல்ல முடியாது. இல்லை, அது உண்மை, வாய்ப்பு இருக்குது, அது வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த அம்மா கூட இருந்தாலும் இருக்கும், வெளியே சொல்லாமல் இருக்கும். கடைசியில் அங்கே ஒரு வாய்ப்பு, தம்பி அங்கே அமித்ஷா திட்டின உடனே நேரம் தம்பியை வீட்டுக்கு கூட்டு அழுது புலம்பி அதெல்லாம் பண்ணாங்கல்ல, புக்கெல்லாம் கொடுத்து தம்பி காப்பி குடிக்க வந்தார். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை, எதுக்கு அதெல்லாம் பண்ணீங்க? அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் என்னது, நாடார் சங்கம் பேரில் ஒரு 5-6 போஸ்டர் அடித்து ஒட்டி
அது ஒரு 10 பேர் இதுக்கு கைத்தடி எடுத்து கூட தெரியுதாங்க. அது உண்மைதாங்க. அதை வச்சுட்டு இந்த அம்மா பெரிய பலமாக இருக்காது நினச்சிக்கிட்டு இருக்கு. நான் நாடார் சமாஜத்தில் மாநில துணைத் தலைவர் இருந்தேன். 65,000 பேர் மெம்பர் இருக்காங்க. அவ்வளோ நேரம் கழுவி ஊற்றுறான் அந்த அம்மாவை. நாடார் சமுதாயம் ஒன்றும் இவங்க இந்த அம்மாவுக்கு பின்னாலெல்லாம் ஒருத்தர் கிடையாது. சொந்தக்காரங்க வேற. ஆடாக இருந்துட்டு போகுதுங்க. கொள்கை வேணுங்க, இல்லைன்னா ஒரு லட்சியம் இருக்கணும். ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆட்டை போடுறது மட்டும்தான். சரி, எத்தனை நாடாருக்கு இந்த அம்மா உதவி பண்ணியிருக்காங்க? ஆமாம். எத்தனை 2 மாநில கவர்னரெல்லாம் இருந்தாங்கல்ல, பாஜக வேற 5.5 வருஷம் மாநில தலைவியெல்லாம் இருந்தாங்கல்ல, எத்தனை நாடாருக்கு உதவுனாங்க? எத்தனை நாடார் வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க? ஏதாவது ஒரு வகையில் உதவி இருக்காங்க. அதை ஏதோ தினத்தந்தியில் இவங்க சொன்னால் 4 பேருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களா? குறைஞ்சபட்சம் குடியில் வந்து கனிமொழிக்கு எதிராக போட்டிக்கிட்ட நேரத்தில் நான் மருத்துவ சேவை போகிறேன் கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுட்டு நடந்துச்சு. அது பிறகு 2 மாநில கவர்னர் ஆகிட்டு எத்தனை மருத்துவ சேவை அங்கே பண்ணியிருக்கலாம் தானே? அந்த மாவட்டத்தில் தானே சொன்னீங்க, நான் அந்த தொகுதியில் இருந்து நான் வந்து தோல்வி அடைந்தாலும் உங்களுக்கு நான் உங்களோட இருப்பேன், உங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொன்னாங்க. சொல்லலைன்னு சொல்ல முடியாது. சொன்னாங்கல்ல. 2 மாநில கவர்னர் ஆகிட்டாங்க. ஒரு 10 மருத்துவ முகாமாவது போட்டு போகலாம்ல. அதுக்கு ஒன்றும் நீங்கள் வந்து அரசியல் கிடையாது. இனிமேல் செய்ய போகிறாங்களே சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு இது வந்துருச்சு. இனிமேல் வேற ஏதாவது துணி கடையில் ஏதாவது பட்டி சேலை எடுக்கலான்னா வேணா போவாங்க. ஒரே ரோடு ஆக்சிடென்ட்டில் ஒருத்தங்க அப்போ போய் ஸ்டெதோஸ்கோப்பெல்லாம் வச்சுட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதை விட்டு தான் தப்பாச்சு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சதில் ஒரு உருப்படியான விஷயம் வந்து திரு ஹெச் ராஜா இருக்கார்ல, அந்த தர்ம போராளிக்கு வந்து அந்த பிரச்சனை ஒன்று வந்து பாருங்க. அவர் தர்ம போராளி தான். ஆமாம், அந்த தர்மத்துக்காக போராடுறவர் தான். அவருக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனால அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணல இந்த அம்மா பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு தப்பு. விஜய் டிவி, அதாவது டிவி ஷோ நடக்குது விஜய் டிவியில், ஏதோ ஒரு டிவியினுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் இந்த அம்மா அடுத்து பேச போகிறாங்க. அவர் பல்ஸு கம்மியாக டவுன் ஆகிட்டு, அதை இந்த அம்மா டாக்டருங்கிறனால கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் வந்தாங்க. உயிர் போகக்கூடிய அளவில் ஒருத்தன் பல்ஸு குறைஞ்சி போயிட்டு இருக்கு. இவங்க எங்க அனுப்புதோட கடமை முடிஞ்சுதா? எங்க சோறு தான் முக்கியமா? எங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா? நீங்கள் அவங்க கூட போய் டாக்டருங்கிறனால இவங்களுக்கு வந்து ஐசியூ வரைக்கும் இவங்களெல்லாம் போக முடியும், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயும் போக முடியும். ஏன்னா இவங்களே அடிப்படையில் டாக்டர். அதனால் நேராக இவங்க போக முடியும். கூட இருந்து இவங்களும் சில இதை பண்ண முடியும். ஒரு சீனியர் ஆள் தான். போயிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து நீங்கள் அப்போலோவுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அதை அவங்க பண்ணலை, கூட போகலை. விட்டுட்டு நேராக இங்கே வந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பழையபடி போய் அவர் அதுக்கடையில் அங்கே ஒரு அளவுக்கு இருக்கார், என்னமோ அங்கே கொண்டு போகணும்னு சொன்னோன்னே பழையபடி அப்போலோவுக்கு போய் கூடவே இருந்தாங்க. அவருடைய அந்த ஒரு மறு ஜென்மம் தான் இருக்குது. ஹெச் ராஜாவை பொறுத்தவரைக்கும் அது ஒரு உயிர் போய் வந்த மாதிரியான இதுதான். அதில் ஏதோ ஒரு வகையில் இந்த குறைபாடு இருந்தாலும் மிச்சத்தையும் செய்தாங்கல்ல. அதனால நம்ம வந்து அந்த விஷயத்தை மட்டும்தான் நல்ல காரியம்னு எடுத்து மருத்துவ சேவை பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு வேண்டிய உங்களுக்கு கவர்னர் பதவி, துணை ஜனாதிபதியெல்லாம் தர முடியாது சார். அதெல்லாம் ரொம்ப ஓவர். பாஜகவை வாய்க்கண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. எப்படியாவது அதை புதைக்குழியில் புதைச்சர்னு முடிட்டாங்க. சரி பண்ணிட்டு போட்டு அதுக்கு ஒத்து சோத்துல எழுதிட்டு கிடந்தாளுங்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம். அமித்ஷாவை காப்பாற்றணும், அதான் முக்கியமான வேலையே. ஆமாம், உண்மையிலேயே மாறி மாறி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.